உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். அன்பு, மணி எத்தனை தெரியுமா? சரியா 12:05. நீ இருந்தா இந்த நேரம் மாமான் ஓடி வந்து கட்டி பிடிச்சி பிறந்தநாள் வாழ்த்துக்கன்னு சொல்லல அன்பு. அதெல்லாம் ஒரு காலம். நீ இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போலாம் ஏன் பிறந்தநாள் வருதுங்கிற மாதிரி இருக்கு அன்பு. நமக்குள்ள எந்த ஒளிவும் வரையும் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமா இருந்து பத்தியா நம்ம வாழ்க்கை. ஏன் ஏன் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்? சத்தியமா என்னால் இன்னைக்கும் ஜீர்ணிக்க முடியல. நம்ம குழந்தை என் குழந்தை என் குழந்தைய கூட பார்க்க முடியாது பாவி ஆயிட்டேன் நான். அன்பு, அப்புறம் நான் உன்ட தினம் என்ன நடந்ததுலாம் சொல்லுவேன்ல. இன்னைக்கு நடந்துச்சு ஒரு விஷயம், உன்னை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அன்பு, இன்னைக்கு ஒயர் வந்து கிடந்து. சரி, யாரும் மிதிச்சிடக்கூடாதே, வயசானவங்க போவாங்க வருவாங்க வேலையை முடிச்சுட்டுங்கிறது நல்ல எண்ணத்துல ஒயரை தள்ளி போட்டேன். பாரு, அப்படியே சாக்கடிச்சு தூக்கி போட்டுட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல. முழிச்சு பார்த்தா ஐஸ்வர்யா மடியில படுத்து கிடக்கேன். ஷோ, எனக்கா ஒரு மாதிரி ஆயிட்டு. நான் என்ன புலம்புனேன்னு எனக்கே தெரியல. பாவமா இருந்துச்சு. என்னை கூப்பிட்டுட்டே இருந்தான், சார் 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 சார்னு. பாவம் அந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணை நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் நினைச்சிருக்கேன். உன்னை பார்த்த மாதிரியே இருக்கும் சில நேரம் அந்த பொண்ணை பார்க்கும்போது. நீ எவ்வளவு தூரம் இந்த குடும்பத்துக்காக பாடுபட்டிருப்ப. இந்த வீடை கூட அடமானத்துல இருந்து உன்னோட முயற்சினால இந்த வீடே திருப்பணும். எவ்வளவு புத்திமதி எனக்கே சொல்லி தருவ. அதே மாதிரிதான் அந்த பொண்ணும். 2 குழந்தைங்களை வச்சு தனியா கஷ்டப்பட்டு இருக்கண்டு. பார்க்கவே பாவமா இருக்கு. ஆனா என்னால முடிஞ்ச உதவி எதுனாலும் அந்த பொண்ணுக்கு எப்பனாலும் நான் செய்வேன். புருஷன் இருக்கான புருஷன், அவன்லாம் ஒரு புருஷனா? ஒரு குழந்தையோட வாழ்ந்துருக்கான். இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் ஏதோ ஒரு புருஷனும் இருக்கான். அவனும் என்னன்னு தெரியல. ஆமா, லெச்சுக்கு தான். லெச்சுவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல என்ன தப்பு இருக்குன்னு பொசுக்குன்னு கேட்டுட்டா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே வாயடிச்சு போனேன். அப்படியே வீட்டுக்கு வர நேரம் தான் இந்த சம்பவம் நடந்தது. பாவம், சின்ன பொண்ணு இல்ல, ஏதோ ஆர்வ கோளாறு வயசு கோளாறுல பேசுது. இந்த மாதிரி ஆர்வ கோளாறு உள்ளவர்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அதான் உங்க அப்பா அவளுக்கு சீக்கிரம் மாப்பிள்ள பாக்குறாரோ என்னமோ. ஆனா அவரு இந்த வீட்டை கேட்காரு. நீ ஏன் சொல்லுமா, இது நம்மளோட பூர்வீக வீடு, இதை போய் யாராவது கொடுப்பாங்களா? அவரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னால முடிஞ்ச ஹெல்ப் எதுனாலும் பண்ணுவேன். பணம் எவ்வளவு நாள் நான் கொடுப்பேன். என்கிட்ட இருக்கிற நகை கூட, உன் நகை எதுவுமே இல்லை, அன்னைக்கே நான் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு என்னோட 10,000 நகை வச்சிருக்கேன். அது லட்சு கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் கொடுப்பேன். அதை மீறி வீட்டை கொடுனா எப்படி முடியும் சொல்லு? சரி அன்பு, அவருக்கு பிள்ளையே போயிட்டாளுங்கிற வருத்தம், எனக்கு பொண்டாட்டி போனாலுங்கிற வருத்தம். எனக்கு தானே இதில் இழப்பு அதிகம். என் பொண்டாட்டி பிள்ளை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும் அன்பு. சரி அன்பு, இன்னைக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. பிறநாள் வாழ்த்துக்கள் நீ சொல்லிட்ட. தூங்குறேன், நீயும் தூங்கு. நாளைக்கு பக்கத்து வீட்டில் லட்சுமி அக்கா ஐஸு எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு வேளை சாப்பாடு போடணும்ல, நீ இருந்தால் அது செய்வ. காலையில் தான் போய் ஹோட்டலில் ஆர்டர் கொடுக்கணும். சரி, நான் தூங்குறேன். கிளவி கிளவி எப்படி கொரட்டை விட்டு தூங்குது பாரு. எல்லாம் இதால தான் நான் இப்படி அலைஞ்சிட்டு கிடக்கேன். அன்னைக்கே எங்கள் அக்கா இறந்த கையோடி உன் பொண்ணு இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அதை என் சக்தி கல்யாணம் பண்ணி கொடுனா எங்கள் அப்பா கொடுக்கவே மாட்டேது. அன்னைக்கு இந்த போலீஸ்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. ஆன சாதம் பழைய சாதம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு என் வாழ்க்கை. சே, இப்போ இவருக்காக தனியாக தவிக்க வேண்டியதாக இருக்கு. கிளவி தூங்க வசையில பிடிச்சது கூட தெரியாம அப்படியே என்ன உனக்கு தூக்க வேண்டி கிடக்கு. கிளவி கிளவி ஆட வாங்க, நீங்க வேற சும்மா. கிளவி லேசப்பட்டதுல போல இருக்க. இந்த வயசுல தாத்தாவை நினைச்சு தூங்கிட்டு இருக்கு போல இருக்க. ஆமா, அவங்க புருஷன் நினைச்சதானே அவங்க தூங்க முடியும். கிளவி எந்திரிக்கிறியா இல்ல ஒரு பக்கம் தண்ணியை போய் விட்டுட்டுமா? இங்க பாரு. ஏய் திருடி, நீயா? ஆமா, திருடிதான். உன் பேரனுக்கும் மனசு திருட திருடி தானா? என்ன தூக்கம் விடிஞ்சது கூட தெரியாம, ஒரு ஆள் வந்து பக்கத்துல உட்காந்துருக்கிறது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்க இல்ல? என்னம்மா எப்படி இருக்க? லட்சு தானே, நல்லா இருக்கியா? காலங்காத்தில வந்திருக்க,
அம்மா அப்பா கூட வந்தியா? என்ன விஷயம்? சத்தி சொன்னானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? ஆமா, சொல்லிட்டு போக வராங்க. சொல்லிக்கிட்டு கடுப்பாத்திரியா நீ? ஒன்னால்தான் இப்படி லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. வீட்டில் எத்தனை போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? கோயிலுக்கு போறேன், அங்க பிரசனம் பண்ணுங்க, அடிப்பிரதேசம் பண்ணுங்க, அப்படி இப்படி நான் 2 மணி ஆகும் தேடாதீங்க, பொய் மேலே போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? இல்லை எதுக்குன்னு பேர மேலே வச்சிருக்க காதல் நல்லதான். அவர் கல்யாணம் பண்ணி எவ்வளவு ஆசைப்படும் தெரியுமா? நீ மட்டும் அன்னைக்கு எங்க அக்கா இருந்த புதுசுல இந்த பொண்ணையும் கொடுங்க என் சக்திக்கும் கேட்டிருந்தா எங்க அப்பா கெட்டி வச்சிருப்பார்ல. ஒன்னாலதான் உண்மையா வந்தனாலதான் இப்படியே நான் அலைய வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, உன் பேரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தெரியும்ல. வீடெல்லாம் நான் டெக்கரேஷன் பண்ணணும். அவரு இப்போ எந்திக்க மாட்டார்ல, பையன் எந்திரிச்சா போதும். வீடெல்லாம் நான் டெக்கரேஷன் பண்றேன். சாப்பாடுக்கு சொல்லியாச்சு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ நீ என்ன பண்றேன்னா சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன். நான் டெக்கரேஷன் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். முத புருஷன் வீட்டுக்கு வரும்போது மஞ்சளும் குங்குமமும் குத்து விளக்கும் கொண்டு வாங்க. நான் குத்து விளக்குலாம் கல்யாணம் கஞ்சி வரும்போது கொண்டு வரேன். இப்போ மஞ்சள் குங்குமம் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகா. எங்க அக்கா இருந்த இடத்த நான் பிடிக்க வந்திருக்கேன். புரியுதுல சொல்லதா? ஏய், என்ன சோறாக்கல? எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு. சும்மா கை குழந்தை கொண்டுட்டு எங்க அங்கடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? இல்லத்த, நம்ம சக்தி தம்பி இருக்காம்ல, அவனுக்கு நீ பிறந்த நாள். நான் வீட்டுல இருந்து மெனக்கெட்டு சொல்லிட்டு போனான், அக்கா சமையல் எதுவும் ஆக்காதீங்க, நம்ம வீட்டுல சாப்பிடணும் அப்படின்னு. கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்கத்த, சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஆமா, எந்த வீட்டுல எவன் சாப்பாடு போடுவான் ஆண்டு வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்கேன். ஏண்டி காசு கொடுக்கலன்னு உனக்கு சமைச்சு போடுறதுக்கு நமக்கு வழியா? கையும் காலம் முடமா நல்லா தானே இருக்க? அதெல்லாம் சும்மா ஒரு விடா போய் சாப்பிட அலையக்கூடாது. உன்ன அந்த குழந்தை கொண்டுக்கிட்டு திரிய வேண்டியது. போய் சோறாக்கு போ. இல்லைங்கத்த, குழம்பு கறியெல்லாம் வச்சுட்டேன், சாதம் மட்டும் தான் வடிக்கணும். அதுவும் அரிசியை ஊற வச்சிருக்கேன். இப்போ போயிட்டு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன். வந்து சாதம் வடிக்கும்போது சரியா இருக்கும் த. இப்போ 10 தானே ஆகுது, போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் த. என்னன்னா உள்ளூர் சொல்லியிருக்காரு, போகலைன்னா நல்லாவா இருக்கும். நாளை பின்ன முகத்தை பார்க்க வேணாம். ரொம்ப தான் குளிர் விட்டு தெரியுத, நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வெளியூர்காரி கூட சேர்ந்து சும்மா அங்கே போகிறதுன்னு இங்கே போகிறதுன்னு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த அடக்கமா வாய் பேசாமல் ஒழுங்காக நேரத்துக்கு சமைச்சிக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த. இப்போ என்ன அவளை வீட்டில் வச்சது தப்பா போச்சே? அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. பாவம் அவளை என்ன சக்தி சார் கூப்பிட்டுருக்காரு, அவளும் நான் தான் போகிறோம். போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் அத்தை. இனி எங்கேயும் போக மாட்டேன். ஐயோ, பாட்டி வந்துட்டா. பாட்டி வரதுக்குள்ளே சீக்கிரம் கிளம்பிடலான்னு சொன்னாங்க. போச்சு நான் தான் லேட்டு, சின்னால தான் லேட்டு. என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே. பாட்டி, நீங்கள் பிறந்தநாள் வீட்டுக்கு வரலையா? ஆமாம், ரொம்ப முக்கியம்ல நாட்டுக்கு. பிறந்தநாள் வீடுங்க இருக்கு, கல்யாண வீடுங்க இருக்கு, காது குத்து வீடுங்க இருக்குன்னு தெரியறதுக்கு. என் வீட்டில் நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், சாப்பாட்டுக்கு தெரிய. ஆமாம், உனக்கு ஒரு வேலை சொல்லியில்ல? புருஷன் உள்ளூரில் இல்லை, வெளிநாடுங்க. 2 குழந்தைங்க கொண்டுக்கிட்டு மானமாக வீடடங்கி இருக்கணுமா வேண்டாமா? சும்மா இங்கடி அங்கடி தெரிஞ்சுட்டு இருக்க. இதுக்குத்தான் பெரியவங்கன்னு ஒருத்தங்க வீட்டில் வேணும். பெரியவங்க இல்லைல்ல, அதான் ஆடுற. என்னன்னா என் வீட்டில் இருக்கதாயி, நாளைக்கு யாரும் எதுவும் சொன்னா அது என் வீட்டை தான் பாதிக்கும். இந்த பாரு, வீடடங்கி இருக்கணும். புருஷன் வெளியூர்ல இருந்தாலும் மான மறுவாதடி வீடடங்கி இருக்கணும். நீ என்னடா நான் இந்த பிள்ளைய கொண்டு அங்க விடுத சத்தி வீட்டுல, அவன் என்னடா நான் சாயந்தரம் நான் பிள்ளைய தூக்கிட்டு இங்க வரான். சே இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? இது கிராமம், 4 பேர் 4 விதமா பேர் வச்சு போடுவாங்க. பாத்துக்க, ஏதோ சொல்ல வேண்டியது என் கடமை என் வீட்டுல இருக்கனால. பாட்டி, உங்களை ஒண்ணு கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு, அப்ப எல்லா வேலையும் நான் தானே பார்க்கணும். என் குழந்தைக்கு திடீர்னு உடம்பு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் நான் தான் கூட்டிட்டு போகணும். அதுக்கு சமையல் பண்ணுறதுக்கு காய்கறியிலேருந்து அரிசி பருப்புலேருந்து எல்லாம் வாங்க நான் தான் போகணும். எனக்கு துணி தைச்சிட்டு இருக்கேன், 4 காசு வரும்ன்ட்டு. அதுக்கு நூல் தேவை, துணி தேவை, நான் தான் வாங்க போகணும். இதெல்லாம் என்னால் போகாமல் இருக்க முடியுமா? அதுக்குன்னு என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காரு, நான் பழைய புடவையை கட்டிட்டு போக முடியுமா? நான் இப்படி தான் பாட்டி இருப்பேன். இந்த உலகமே இப்படி தான் இல்லை. ஒரு பொண்டாட்டி இல்லாமல் புருஷன் எப்படினாலும் இருக்கலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே புருஷன் இல்லாமல் பொண்டாட்டி கொஞ்சம் நல்ல சாரியை உடுத்துட்டோ இல்லை அக்கம் பக்கம் கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டாலோ அவளுக்கு கெட்ட பேர் கொடுத்துருவீங்க இல்லை? நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் பேசிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை பாட்டி, இந்த ஊருக்குள்ளே நிறைய பேர் இப்படி தான். அவங்களே ஏதாவது ஒன்று கண்ணு காது மூக்கு வச்சு ஏதாவது பேசதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் எவ்வளவோ விஷயத்தை தாண்டி தான் வந்திருக்கேன் பாட்டி. பேசுறதுலாம் நல்லா தான் பேசுவேன், உன் நல்லது தான் சொல்லுதேன். கேட்டா கேளு, கேட்கலண்டா போ, எனக்கு என்ன. ஏய், சீக்கிரம் பிறந்தநாள் வீட்டுக்கு போயிட்டு வந்து சோத்தாக்கு. ரெட்டு கிழவி, இது எப்பவுமே இப்படிதான். என்னையே அந்த பாடுதான் படுத்தினா. சரி, நானாவது மருமவா, என்னன்னாலும் சொல்லலாம் கேட்கலாம். எனக்கு ஒரு வழி இல்லை, குடிகார புருஷன்னு. ஒன்று பேசுறதுக்கு இவளுக்கு என்ன உரிமை இருக்குன்ட்டு பேசுதா? இருக்கட்டும். அவரு தண்ணியை போட்டு வருவான்ல, கிளவியை போட்டு 4 3 இலக்கி விடுதேன். அப்பதான் நல்ல மூக்கு மேலே 4 குத்து குத்துவான். விடுங்கக்கா, விடுங்க. இவங்க ஒரு விதத்துல பரவாயில்ல, நம்மளை பத்தி நம்ம முகத்துக்கு நிறைய பேசிட்டு போயிட்டாங்கல்ல. ஆனா சிலதுக்கு இருக்கு, நம்ம ரோட கிராஸ் பண்ணி போகும்போது சாடை பேசுறது, அங்கிருந்து வரும்போது ஜாடை பேசுறது. இந்த உலகமே இப்படிதாங்க.
ஒரு பொண்ணு தனியாக இருக்கக்கூடாது, சிங்கிள் மதராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தாங்க எனக்கு புரியுது. ஆனால் நான் இல்லை, பரவாயில்ல, கஷ்டப்பட்டாது என் பிள்ளைங்கள நல்ல நிலைமையில கொண்டு வருவேன்க்கா, கொண்டு வந்து காமிப்பேன். நீங்கள் வேணா பாருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லைக்கா. வாங்க போகலாம். பாவம், அவர் பிறந்த நாள் வந்து கூப்பிட்டாரு, போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அவருக்காண்டி தான்க்கா கேக்கு வாங்கினேன். நமக்காக எவ்வளவோ பண்ணுறாரு, நம்மளால் முடிஞ்சது ஒரு கேக்கு, இதை வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணலாமெல்லாம் வாங்கிட்டேன். சரி போவோம் வாங்க. வீட்டுக்கு யார் வந்திருப்பாங்க? ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. பலூன் உடைக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. நம்ம வீட்டுக்கு யார் வந்திருப்பாங்க? யார் வந்தாலும் பாட்டி வெளியே வச்சு பேசி அனுப்பிடுமே. வீட்டுக்குள்ள யாரையும் அனுப்ப கூப்பிடாத. யாரா இருக்கும்? சாரா குட்டி வந்திருக்கும்னு நினைக்கேன். சரி சரி, சாரா குட்டியே தான். அதுதான் ஏதாவது சத்தம் போட்டுட்டே இருக்கும். பலூன் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்களா இருக்கும். உடச்சிட்டாலோ என்னமோ. தூங்கிட்டு இருக்காரு நினைச்சா முழிச்சிட்டு தான் இருக்காரா? அப்படியே ஹக் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொன்னா எப்படி? ஏண்டாப்பா, கோவத்தில் சல்லுன்னு செவிட்டில் அரைஞ்சிருவாரு. ரிஸ்க்கு. பிறந்தநாள் அதுமா, அதுவும் காலையிலே அடி வந்ததுக்கு வந்தோம். பிறந்த நாள் அதுமா அப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி? எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சாரா குட்டியும் சரணையும் தூக்கிட்டு போகலாம். அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். மாமா மாமா இங்க பாரு, எந்திரி மாமா. ஏய், நீயா? நீ எப்போ வந்த? அத்தை மாமாலாம் வந்திருக்காங்களா? என்ன கல்யாண விஷயம் பேசுறதுக்கா? ஐயோ, தூங்கிட்டேன். வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ண வேண்டியது தானே? எந்திரிச்சு ரெடியாக இருந்திருப்பேன்ல. சரி, நின்னுக்கோ, குளிச்சுட்டு வரேன். அவங்களாம் வரல, நான் தான் வந்தேன். உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல, அதான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு வந்தியா? காலையில ஒத்தையில உன்ன வீட்டில் எப்படி விட்டாங்க? என்ன போய் சொல்லிட்டு வந்த? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்லுவாங்க, அதான் மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் போய் இன்னைக்கு தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். கோயிலுக்கு போகிறேன், அங்கே பிரதர்ஷனம் பண்ணுங்க, அடி பிரதர்ஷனம் பண்ணுங்க, வர 1 மணி ஆகும். என்னை எதிர்பார்க்காதீங்க, தேடாதீங்க, நான் காலையில் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு. சரி சரி, சீக்கிரம் கீழே வா மாமா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. இந்த பைத்தியம் எதுக்கு காலங்காத்தால வந்துச்சு? அதுவும் போய் சொல்லிட்டு. ஷோ, இது ஒரு ஆர்வக்கோளராச்சே. இதை யார் கூப்பிட்டா? முதல்ல எதுக்கு போய் சொல்லி வரணும்? இப்போ யார் இவ்வளோ கூப்பிட்டா? சுவாடி பொறுத்த எவ்வளவு அழகா இருக்கு. ஆனால் அவள் வீட்டில் ஒத்துக்கிட மாட்டாள. படித்த பிள்ளைய நம்ம கேட்கறதும் தப்பு. யார் யாருக்கு என்னென்ன தலையில் எழுதியிருக்கோ அத்தியான் நடக்கும். ஒருவேளை நம்ம சக்திக்கு இவ தான் எழுதியிருந்தா நல்லபடியாக நடக்கட்டும். கடவுளே, இந்த பிறந்த நாள் இங்கே 2 பேரும் சோடியாக நடக்காக, அடுத்த பிறந்த நாளுக்கு நாளைங்களுக்குமா இருந்தால் ரொம்ப நல்லது, நல்லா இருக்கும். மாமா கையை காமி, உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி 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 இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இங்க பாரு, இதுல பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்காக. சும்மா அந்த வேட்டி சட்டெல்லாம் கட்டிட்டு கூடாது. எங்க அக்கா வேட்டி சட்டை கட்ட சொன்னாங்கிறதுக்காக நீ கட்டிட்டு இருந்த. ஓகே, இன்னும் நான் சொல்லதான் நீ கேட்கணும். எனக்கு பேண்ட் ஷர்ட் போடுறதா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்காக பார்த்து பார்த்து கடையில தேடி தேடி எடுத்துட்டு வந்தேன். உன் கலருக்கு சூட்டபிளா. இதை போட்டுட்டு வா. எனக்காக நீ இந்த துணிமணி எடுத்துட்டு வந்தது, இந்த வீடெல்லாம் அலங்காரப்படுத்தினதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆனா இந்த பேண்ட் சட்டெல்லாம் நான் போட மாட்டேன். உன் ஆத்ம திருப்திக்காக நான் கையில வாங்கினேன். இந்தா, நீயே வச்சுக்கோ. என்னது, நான் வச்சுக்கிடவா? நானே பேண்ட் ஷர்ட்டை போட்டு திரியுதேன். உனக்காக வாங்கிட்டு வந்தா ரொம்ப பிகு பண்ணாத. இன்னைக்கு ஒரு நாள் பேண்ட் ஷர்ட் போடலாம், ஒன்றும் இல்லை. எனக்காக நீ போட்டு தான் வரணும் மாமா, ப்ளீஸ் மாமா. உனக்காக எத்தனை கடை ஏறி இறங்கியிருப்பேன் தெரியுமா? உன் சைஸ் கூட தெரியாது. அங்கே ஒரு ஆள் நின்னாரு, இந்த அளவு இருப்பாரு, இதை ஹைட்டுக்கு எடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் எடுத்துக்கோ, போட்டுட்டு வா. வேண்டான்னு சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டியா? நான் உன்ன என்ன ட்ரெஸ் இல்லைன்னு கேட்டேனா? உன்னை யார் நம்ம துணிமணி எடுத்துட்டு வர சொன்னா? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. வீட்டை போய் சொல்லிட்டு வந்திருக்க. இதெல்லாம் எதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்க தேவையில்லாம? இங்க பாரு, பிறந்த நாள் அதுமா கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன். உனக்காக வாங்கினது மாமா. நான் பேண்ட் ஷர்ட் வச்சு என்ன செய்யறதுக்கு? எங்க அப்பாவும் போட மாட்டாரு. உனக்காக வாங்கினது. நீ போட்டாலும் சரி, இல்ல தூர போட்டாலும் சரி. புடி. வாங்கக்கா, வாங்க ஐஸ்வர்யா. சாரா குட்டி, சரண், என்னம்மா என்ன மேட்ச ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களே அண்ணனும் தங்கச்சியும்? வாங்க வாங்க வாங்க. ஏய் என்ன குட்டிமா, அழகா இருக்கியே. நானும் ப்ளூ, நீயும் ப்ளூ, மேட்சா போட்டிருக்கோம்ல. என்ன தம்பி, பாவம் ஆசையா அந்த பிள்ளை துணி எடுத்துட்டு வந்திருக்கு. கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. பிறந்தநாள் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கோம், போட்டுட்டு வாங்க தம்பி. பிறந்த நாள் அதுமா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. போடாம இருந்தா அவங்க மனசு கஷ்டப்படும்ல. போட்டுட்டு வாங்க. இவ்வளோ நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், வாங்கவே இல்லை. அவங்க சொன்ன உடனே வாங்கிட்டாரு. சே, எனக்கு ஒரு இம்பார்ட்டனே கொடுக்க மாட்டேங்காரு. இருக்கட்டும், எல்லாம் மாத்துறேன். பாட்டி, இந்த பொண்ணு யாரு? இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லையே. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க, ஆளும் ரொம்ப அழகா இருக்காங்க. உங்க சொந்தக்காரங்களா? நான் தான் காணும் அந்த அக்காவும் எதுக்கு சீக்கிரமா வந்தோன்னா, இங்கெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சா சீக்கிரமா வந்தோம். பார்த்தா எல்லா வேலையும் அந்த பொண்ணே முடிச்சிட்டா போல இருக்கே. கண்ணுக்கு லட்சணமா எவ்வளவு அழகா இருக்கு இந்த பொண்ணு. பார்த்தோன்னே யாருக்கும் பிடிச்சிரும், அவ்வளோ அழகு.
பாட்டி நான் கூட இது வரைக்கும் இந்த பொண்ணு இங்க பார்த்ததே இல்லையே. உங்க சொந்தக்கார பொண்ணா? இங்க எதுவும் தங்கி படிக்கிறதுக்கு வந்திருக்கோ? இல்ல லட்சுமி, படிக்கிறதுக்கா? நம்ம ஊர்ல என்ன படிப்பு? இது வேற யாரும் இல்ல, நம்ம அன்பு இருக்கல, அதான் சத்தி பொண்டாட்டி. சத்தி பொண்டாட்டியோட தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சிமா. அவனுக்கு பிறந்தாளுங்கிறதே நானே மறந்துட்டேன். காலையிலே வந்து எழுப்பிருச்சு. வீட்டில் எல்லா வேலையும் பார்க்க அவங்கள எந்திரிச்சிடாம சூடாக காப்பி போட்டு கொடு அப்படின்ட்டு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இந்த பொண்ணு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க அக்கா இருக்கையில கூட அதிகமாக வந்ததில்லை. கல்யாணம் அன்னைக்கு வந்துச்சு, அப்புறம் குழந்தை உண்டா இருக்கையில ஒருக்கா வந்துச்சு பார்க்கறதுக்கு, அவ்வளோதான். நீ காலையிலே ஒத்தையில வந்திருக்கு. வீட்டில் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கு. வீட்டில் இங்கேயும் விட மாட்டாங்க. இந்த பிள்ளையா என்ன மாதிரி வளர்ந்துருச்சு? அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா பிடிபடல. இந்த பிள்ளையா நல்லா வளர்ந்துச்சு. என்ன அவங்க அக்காவே மாதிரிதான் சாடை. என்ன அவ கொஞ்சம் சப்புனாப்புல சீவி இருப்பா, இவன் ஸ்டைலா தலை கட்டி இருக்கா. அம்பட்டுதான் பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கு. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. பாரு, மாமனுக்கு எவ்வளவு அக்கறையா பிறந்த நாளுக்கு துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. எவ்வளவு பாசம் இருந்தானே இப்படி எடுத்துட்டு வரும். அவ வீட்டுல பேசி பார்க்க கூடாதா? பேசாம நம்ம சக்திக்கு இந்த பிள்ளையே கட்டி வச்சிடலாமே. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குது. அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குமா இருக்கும். பிடிச்சனால வந்து மாமனுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. பாட்டி பேசி பாரு பாட்டி. சக்தியோட கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்க அப்படியே விட முடியுமா? இந்த பிறந்தநாள்ல நமக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்ச மாதிரி இருக்கட்டும். பிறந்தநாள் இந்த கையோடி வீட்டுல போய் கேட்டு பாருங்க, சம்மதிச்சாலும் சம்மதிப்பாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டா லட்சுமி. அதை எப்படி கொடுப்பா? அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, இந்த டீச்சருக்கு படிச்சிருக்கு. டீச்சர் வேலை வந்திருக்கு, அவர் வேண்டான்ட்டாரான். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் சொன்னா வேலைக்கு போ அப்படின்ட்டாரு போல. நல்லா படிச்சிருக்கு, அதெல்லாம் கொடுக்க மாட்டாத்தா. சத்தி படிக்கல, கருப்பா இருக்கான், அப்படி இப்படின்னு ஏற்கனவே அவள் அக்கா கட்டிக்கும் போது இம்புட்டு குறை சொல்லுவாங்க, முரடே முட்டாளு அப்படி இப்படின்ட்டு. இதுல இவளுக்கு கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க கூடாது. வயசும் குறவுதாம்மா. பேத்தி என்ன என்ன ஆச்சியை பார்த்துட்டு பெசாட்டு இருக்க? என்ன எதுன்னு கேட்கண்டா? பதில் சொல்லுவாளே ஹாட்டு. இன்னைக்கு சத்திக்கு பிறந்த நாள். ஆமா, இன்னைக்கு ஃபுல்லூரா இங்கத்தான் இருக்கணும். சத்தி என்ன அழகா இருக்கையா? எப்போ படிச்சு பெரிய சில்லா கலெக்டர் மாதிரிலாம் இருக்கு. ஆளே மாறி போனியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. பாரு, முப்பது நாள் ஆகுது. நான் அப்படி நினைச்சிருப்பானா? அன்பு நினைச்சிருப்பானா பேண்ட் சட்டை போடணும்ட்டு? பாரு, உன் குழந்தைய நினைச்சு உன்னை மாட்டி போட்டா. அழகா இருக்கியா? படிச்சவ மாதிரி இருக்க. ஆனா நல்லா இருக்குங்க. நீங்க வேட்டி சட்டை கட்டினா கூட ரொம்ப வயசான ஒரு மாதிரி தெரியுறீங்க. பேண்ட் ஷர்ட் போட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சூட்டபிளா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க உங்க மாமா பொண்ணு. தம்பி, நீ மட்டும் இப்போ நம்ம ஊர்ல நடந்து போனட்டு வையேன், எல்லாரும் திரு திரு திருன்னு முடிப்பாங்க. சட்டி மாதிரி இருக்குதே, ஆனா பேண்ட் சட்டை போட்டிருக்கு. ஒருவேளை அவனுக்கு அண்ணனா தம்பியா இருக்குமோ அப்படின்ட்டு அவளே குழம்பி போவாங்க. நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு. அப்பப்ப இதையும் கெட்ட வேண்டியதானே? சும்மா வயசானவர் மாதிரி பாட்டியும் சட்டையுமே போட்டு தெரிய வேண்டியது. நல்லா இருக்கு தம்பி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏய் சரண், என்னடா அப்படி முழிக்கிற? நான் வேற யாரும் இல்ல, சத்தி. சத்தி சும்மா கொஞ்ச நேரம் இந்த கோமாளி வேஷம் போட்டுட்டு ஒருத்தி வந்திருக்காள, அவளுக்காக போட்டுட்டு அப்புறம் நான் மறுபடியும் சத்தியா மாறிடுவேன். என்ன திரு திருன்னு முழிக்காதடா, நான் தான்டா. வேட்டி சட்டை நல்லா இருக்குங்க. உங்களுக்கு கூட 4 செட் எடுத்து வச்சேன்னு வைங்களேன், மாற்றி மாற்றி வேட்டி செட்டை ஒரு நாள் பேண்ட் செட்டை ஒரு நாள் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. பேண்ட் சட்டை யார் எடுத்து கொடுத்தா? நான் தானே எடுத்து கொடுத்தேன். நான் தானே முத நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஊர்ல உள்ளவங்களாம் சொல்றாங்க பேண்ட் சட்டை போட்டு என்ன காமிச்சிட்டு போங்க தானே சொன்னேன். கேக் எடுத்துட்டு வரக்குள்ள அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? ஏய் லூசு, நான் என்ன சின்ன குழந்தையா பேண்ட் ஷர்ட் போட்டு உன்ட வந்து காமிக்கிறதுக்கு? பைத்தியம். வந்தேன், அவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் நீ வாங்கி கொடுத்தா உன்ட தான் முத காமிக்கணுமா? இதுக்கு தான் யார் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நான் போடுறது இல்லை. சொல்லி கணிக்கிற பத்தியா? ஐயோ, நம்மளும் கேட்க வேண்டியதில்ல. இந்த பொண்ணு வாங்கிட்டு வர்றது தெரிஞ்சதுதான் நம்ம வாங்கிக்கவே வேண்டாம். சார், நானும் கேக் வாங்கிட்டு வந்தேன். என்னது கேக்கா? நீங்களா? ஓஹோ, நேற்று நூல் வாங்க போகணும்னு சொன்னீங்களே, கேக் ஆர்டர் கொடுக்க தான் போனீங்களா? எதுக்குங்க இதெல்லாம்? நான் என்ன சின்ன குழந்தையா? இல்லைங்க, ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. எது கொடுத்தாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அதான் சரி சின்னதாக சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கேக் வாங்கிட்டு வந்தேங்க. நமக்கு குறுக்க வந்து விடுறாளே, யாரா இருக்கும்? அந்த அக்காவை தெரியும். இவன் புதுசாக இருக்கிறா, அவள்கிட்ட ரொம்ப பேசுறாரு. அவள் சொன்னா உடனே பேண்ட் ஷீட் போட்டுருந்துட்டாரு. கேக்கு நம்ம கொடுத்ததான் கட் பண்ணணும். நம்ம கொடுக்கறது கட் பண்ணாமல் அவள் கொண்டு வந்து கட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. அத்தான் இங்கே பாரு,
நான் மெனக்கிட்ட கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ கேக் வாங்கிட்டு வந்தானே பல்ல காமிச்சிட்டு நிக்கிறேன். என் மாமா பொண்ணு கொண்டு வந்த கேக்கை தான் முதல் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லு. ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத. நீ எனக்கு கேக் வாங்கிட்டு வந்தது பெரிய விஷயமே கிடையாது. உங்க அப்பாட்ட இருந்து காசை வாங்கிட்டு வந்திருப்ப. அவங்க பாவம் எத்தனை நாள் பிளவுஸ் துணி தச்சு கொடுத்தா 500 ரூபா கிடைக்கும். அதை கொண்டு வந்து கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய மனசு வேணும் அதுக்கு. அவங்க தரதான் நான் கட் பண்ணுவேன், நீ தரது 2ஆவது தான் கட் பண்ணுவேன். நீ தந்ததை கட் பண்ணா அவங்க மனசு சங்கடப்படாது. மெனக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா கூட கேக் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். கோவப்பட்டுட்டா போல இருக்க. இவளுக்கு என்ன ஆச்சு? என் அன்புக்கு தங்கச்சியே அவ. இதுவே என் அன்பா இருந்தானா இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்களே மாமா, அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் எப்பவும் வாங்கி தரதானே, அவங்க கேக்க கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பா. இந்த பைத்தியத்துக்கு கொஞ்சமாவது புரியுதா? ஏய், கேக் கட் பண்ணும். ஏன் கத்துறீங்க? கேக் எடுக்க தான் போனேன். கேக் எடுத்துட்டு வராண்டாமா? கேக் எடுத்தா கட் பண்ண முடியும். ஏய், சத்தியமா சொல்றேன், உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சீக்கிரம் கேக்க கட் பண்ணிட்டு ஊரு போய் சேரு. ஆமா ஐஸ்வர்யா, நீங்களும் கேக் வாங்கிட்டு வந்தீங்களா? கொடுங்க. 2 கேக்கையும் வச்சு கட் பண்ணலாம். 2 பேரும் எனக்காக மெனக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஒருத்தங்க வாங்கின கேக்கை கட் பண்ணிட்டு ஒருத்தங்க வாங்கின கேக்கை கட் பண்ணாம இருந்தா மனசு சங்கடப்படும்ல. அதனால 2 கேக்கையும் ஒன்று போல கட் பண்ணிடலாம். கொடுங்க ஐஷு. யாரா உன் மேல அன்பு கணிக்க எத்தனை பேர் இருக்காங்க பத்தியா? நம்மளை சுத்தி எல்லாரும் அன்பானவங்க தான். பாரு 2 கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பாசம் இருந்தா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த நேரத்தை கூட சொன்னேன், எனக்குன்ட்டு யார் இருக்காக, தனிமையிலே இருக்கனே, நீயும் போனா என் வாழ்க்கையே போச்சே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருந்த பேரு. உன்னை சுத்தி இத்தனை அன்பானவங்க இருக்காங்க. ஒன்னும் நினைக்காத பேரா, கேட்க விட்டு இன்னைக்கு உனக்கு நல்ல நாளுதான். ஒரு பாட்டி கேக் கட் பண்றேன், எல்லாரும் வர வேண்டாமா? ஒரே ஒருத்தங்க வரல, அவங்கதான் என் வாழ்க்கைக்கே அர்த்தம் தந்தவங்க. என் வாழ்க்கையை குத்து விளக்கேதி பிரகாசம் ஆக்கினவங்க. இதோ கூட்டிட்டு வரேன். யாரை கூப்பிட்டு போறாரு? வேண்டப்பட்டவன் நானே இங்க இருக்கேன். என்ன விட வேண்டப்பட்டவங்க யாரா இருப்பாங்க? கூட்டிட்டு வரட்டும், அதையும் பாத்துருவோம். என்ன அப்பதா, என் அன்பை நீ கூட மறந்துட்டிய? இந்தா பக்கத்துல இருக்கு பேரு கூட பிறந்ததுன்னு, அது கூட மறந்துட்டு. என் அன்பை யாரு மறந்தாலும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். என் அன்பு இல்லாம ஒரு பிறந்த நாளா எனக்கு? அவ இருந்தா வருஷம் நான் கூட என் பிறந்த நாளை மறந்துடுவேன். மறக்காம எனக்கு கேக் கட் பண்ணி கொடுப்பா, புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா, அப்புறம் கோயில் கூட்டிட்டு போவா, இன்னும் நிறைய. அதனால இப்பவுமே என் அன்பு என் வாழ்க்கையில எப்பவுமே என் கூட தான் இருக்கா. இல்ல அன்பு, இனி கேக் கட் பண்ணலாம். ஐ லவ் யூ. இந்த அன்புக்கு தான் நானும் அடிமையா இருக்கேன். அவன் பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு பொண்டாட்டி தேடி போற இந்த காலத்துல எங்க அக்கா இறந்து போயும் அவ போட்டோவை வச்சு நீ கட் பண்ற பத்தியா கேக்கு எங்கேயோ போயிட்டு தானி. தம்பி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி. இன்று போல் என்றும் சந்தோஷமாக இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிட்டு சந்தோஷமா நீங்க இருக்கணும். அதான் இந்த அக்காவோட வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவ்வளவு நாள் எப்படின்னு தெரியலங்க. இனிமேல் இந்த பிறந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. ஒரு புது வாழ்க்கை நீங்க சந்திக்க போறீங்க. அத்தா, நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்றாங்க. மெனி மோ ஹாப்பி பர்த்டே. என்ன சரண், என்னப்பா என்ன ஹாப்பி பர்த்டே பாட்டு பிடிக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், உனக்கு தான் கேக்கு. அதெல்லாம் இல்ல, எனக்கு தான் நீ ஊட்டணும். ஏய், மெனக்கிட்டு நீ தான் கேக் வாங்கிட்டு வந்த, எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுத்துரு சரியா? உன் கையால கட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கட்டும். ஆமா, கேக் வாங்கி நான் கட் பண்ணி கொடுக்கறது தான் மெனக்கிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் காலையில எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுல என்னெல்லாம் போய் சொல்லிட்டு இந்த காசை எப்படிலாம் ஏற்பாடு பண்ணிட்டு நான் வந்தேன் தெரியுமா? என் வாயில ஊட்டதை விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்து கொடுக்கணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் வாயில பண்ணி கேக்க ஊட்டுற. ஹேய், லூஸ் மாதிரி பேசாத. சின்ன குழந்தையாடி, 7 கழுது வயசாயிடுச்சு. இப்படி பர்த்டே கொண்டாடுங்கன்னு ஊருக்குள்ள தெரிஞ்சாலே சிரிப்பானுங்க.
அதெல்லாம் ஒண்ணு ஊட்ட முடியாது. உங்களுக்கு மரியாதை எல்லாத்தையும் கேக்க எடுத்து கொடு. சத்தி, அதான் அந்த புள்ள ஆசைப்படுதுல, கேக்க ஊட்டி விடு. பிறந்த நாள் ஆசையா கேக்க வேண்டியது இருக்கு, அதை வெட்டி ஊட்டி விட வேண்டாம். அட நீங்க வேற வாங்கக்கா, 7 கழுத வயசாயிட்டு இப்ப பிறந்த நாள் ஒண்ணுதான் குறவு, இதுல கேக்க கட் பண்ணி வேற ஊட்டி விடணுமா? அதெல்லாம் முடியாது. அவ தானே வாங்கினா, எல்லாருக்கும் அவ கையாலேயே கட் பண்ணி கொடுப்பா. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்ப கேக்க கட் பண்ணி ஊட்டி விட சொல்லுவா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு ஊட்டி விடும்பா. பெரிய ஆளு.